இதயம் அப்படிங்கிறது வந்து உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தத்தை பூரா ரிசீவ் பண்ணி இதயத்திலிருந்து அந்த கெட்ட ரத்தத்தை பம்ப் பண்ணி நுரையீரலுக்கு கொடுக்கும். நுரையீரலில் வந்து நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். ஸோ இந்த எக்ஸேல் பண்ணுறப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே வந்துடும், இன்ஹேல் பண்ணுறப்போ வந்து நீங்கள் ஆக்சிஜன் வந்து உள்ளே இழுப்போம். அப்போ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், கெட்ட ரத்தத்தை இதயம் வந்து நுரையீரலுக்கு கொடுத்த உடனே ஆக்சிஜனை கொடுத்துரும், பிளட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு நீக்கப்படும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அப்போ நல்ல ஆக்சிஜன் கிடச்ச உடனே லங் என்ன பண்ணுன்னா நல்ல ரத்தத்தை வந்து திரும்பவும் இதயத்துக்கு கொடுக்கும், இதயத்திலேருந்து பம்ப் ஆகி வெளியே போகும். அப்போது இந்த மாதிரி ஒரு ஒன்று டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். இதயத்திலேருந்து ரத்தம் கெட்ட ரத்தம் நுரையீரலுக்கு வரும், நுரையீரலேருந்து நல்ல ரத்தம் இதயத்துக்கு வரும், இதயத்திலேருந்து திரும்பவும் நல்ல ரத்தம் உடம்புக்கு கொடுக்கும், உடம்பு யூட்டிலைஸ் பண்ணிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்ப அந்த கெட்ட ரத்தம் இதயத்துக்கு வரும், இதயத்துலேருந்து நுரையீரலுக்கு போகும், நுரையீரலேருந்து ஹார்ட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இது ஹார்ட் அட்டாக் வந்த உடனே இதய மசில் டேமேஜ் ஆனோடனே இதயத்தினால அது போதுமான அளவு பம்ப் பண்ண முடியாது. அப்போது நுரையீரலுக்கு அனுப்பப்பட்ட ரத்தமும் சைக்கிள் நடந்துட்டு தான் இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த அதாவது ரத்தம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தேங்க ஆரம்பிக்கும். அதனுடைய விளைவுகள் தான் இந்த நுரையீரலில் போய் ஏதோ ஒரு ஸ்பேஸில் அந்த ரத்தம் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்றா காலில் வீக்கம் வந்துடும், இல்லைன்னா நுரையீரலில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இமீடியட்டாக ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு இமீடியட் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் போய் நீர் சேர்றது தான். ஸோ இதுக்கு மெயின் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஹார்ட் அட்டாக். ஸோ மறந்துடாதீங்க, திரும்பவும் சொல்கிறேன், இதயத்தில் ஏற்படக்கூடிய மாரடைப்புனால தான் வந்து கோர்க்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நான் சொன்ன சிம்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் அட்மிட் ஆகிக்கணும். ஸோ ரெண்டாவது வந்து இது வந்து ஹை பிபினாலையும் வரலாம். அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நுரையீரலில் வந்து நீர் கோர்க்க ஆரம்பிக்கலாம். இல்லை இது எல்லாம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னாலையும் வரலாம். நிமோனியா போன்ற வியாதிகள் வந்து நுரையீரலில் தொற்று அதிகமாக இருந்துச்சுன்னா நுரையீரல் காரணமே வந்து ஒரு பல்மனரி எடிமா வந்து டெவலப் பண்ணலாம். அது இல்லாமல் என்னென்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து இந்த ட்ரெக்கிங், அதே மாதிரி ட்ராவலிங் வந்து ஹை ஆல்டிடியூடில், மலைப்பகுதிகளில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அங்கே வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைம்கள்லையும் வந்து உங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து நீர் கோர்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில மருந்துகள் எடுக்கிறப்போ அல்லது ஒரு சில டாக்ஸின்ஸ்னால வந்து நுரையீரல் வந்து நீர் கோர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் 2 காரணங்கள் முக்கியமானதை நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஹார்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்கும், அதே டைமில் வந்து கிட்னி இன்ஜுரி, அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சடனாக வந்து கிட்னியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால கிட்னியில் வந்து ப்ராப்பரான ஒரு பர்ஃப்யூஷன் இல்லாதனாலையும் வந்து சம்டைம்ஸ் வந்து என்னென்னா ரீனல் ஷட் டவுன் போகும்.